அர்ஜுன் சந்திரிகாவுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திருட்டுமொழி முழித்துக் கொண்டிருக்க வேலையாட்களும் உள்ளே வந்தார்கள். அர்ஜுனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தன் காலை மடக்கி கால் முட்டி அவன் கையை தாங்கியபடியும் அவன் கை அவன் தலையை தாங்கியபடியும் ஒரு நிலையில் அமர்ந்திருந்தான். ஆனாலும் அப்போதும் கூட அவன் அதிதியின் தூக்கத்தை தொல்லை செய்ய எண்ணவில்லை. அதிதியும் தூக்கம் தெளிந்து கண் திறந்து தூக்க கலக்கத்தில் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டாள். அவன் மார்பு அவளுக்கு தலையணை போல இருந்ததோ என்னவோ அதிதிக்கு தூக்கம் கலையவில்லை. அரை தூக்கத்தில் கண்களை மூடிக்கொண்டிருந்தவளுக்கு அர்ஜுனின் பெர்ஃப்யூம் வாசனை அவள் நாசியில் ஏற அது அர்ஜுனின் பெர்ஃப்யூம் தான் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவன் மீதுதான் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்றுதான் அவளுக்கு தெரியவில்லை. அவன் பெர்ஃப்யூம் வாசனையை நுகர்ந்தவள் அர்ஜுன் தூங்கி எழுந்து கீழே வந்துவிட்டான் என்று நினைத்து பதறிக்கொண்டு கண்விழித்தாள். தலையணை என்று நினைத்து அவன் மீது சாய்ந்தபடியே அர்ஜுன் எங்கிருக்கிறான் என்று கண்களை சுழலவிட சந்திரிகா மற்றும் மற்ற வேலையாட்கள் அனைவரும் அவளையே பார்த்து நிற்க அதிதிக்கு ஒன்றுமே புரியவில்லை. இவங்க எல்லாரும் எதுக்காக இப்படி பார்க்கறாங்க என்று எண்ணிக்கொண்டவள் மீண்டும் அர்ஜுன் எங்கே என்று தேடிக்கொண்டு வாசனை வந்த இடத்தை நோக்கி அவளின் மூக்கு போக அவள் அவனின் நெஞ்சத்தை காட்டியது. அவள் இவ்வளவு நேரம் எதை தலையணை என்று நினைத்து படுத்திருந்தாளோ அதன் மீந்திருந்துதான் அந்த வாசனை வர அதிதி புரியாமல் குழப்பதுடன் தலையை மேல் நோக்கி நகர்த்த அர்ஜுன் தலையில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். அவனை பார்த்தவுடன் பதறிக்கொண்டு விலகி அமர்ந்தவள் சிலை போல் உறைந்து அருகிலிருந்த அர்ஜுனை பார்க்க அர்ஜுன் வேகமாக எழுந்து தன் அறைக்கு சென்றுவிட்டான். அதிதி சுற்றியிருந்தவர்களை பார்த்து முழித்துக் கொண்டிருக்க சந்திரிகா வேலைக்காரர்களை பார்த்து, "வேலையை பாருங்க, போங்க எல்லாரும்" என்றாள். அங்கிருந்தவர்கள் அனைவரும் சென்றுவிட அதிதி சந்திரிகாவின் முன் தலைகுனிந்து அமர்ந்திருந்தாள். சந்திரிகா அதிதி அருகில் வந்து அமர்ந்தவள், "அதிதி, அர்ஜுன் நைட்டு ஏதாவது உன்கிட்ட வம்பிழுத்தானா?" என்று கேட்டாள். அதிதி இல்லை என்பது போல் இருபக்கமும் தலையை ஆட்டினாள். "அப்போ அர்ஜுன் எதுக்கு உன்னிடத்துக்கு வந்தான்?" என்று கேட்க அப்போதும் வாயை திறக்காமல் தெரியாது என்பது போல் கையை மட்டும் விரித்து காட்டினாள். சந்திரிகாவும் அவளிடம், "சரிமா, நீ போய் காலேஜுக்கு கிளம்பு" என்றாள். அதிதி காலேஜுக்கு செல்ல அங்கே பிரவேந்திரன் ஓரமாக நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அதை கவனித்த அதிதி பிரவேந்திரனிடம் சென்று, "ரொம்ப தேங்க்ஸ் சார்" என்றாள். பிரவேந்திரன் குழப்பத்துடன், "எதுக்கு?" என்று கேட்டான். "இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிட்டு எப்படி சார் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க?" என்று கேட்டாள். பிரவேந்திரனுக்கு குழப்பம்வான் அதிகமானது. "அதிதி, நீ என்ன கேக்குறன்னு சரியா புரியல" என்று பிரவேந்திரன் கேட்க அதிதி அவனை பார்த்து, "நீங்க என்னோட பாதுகாப்புக்காக டிடெக்டிவ் அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்களே, அதுக்காக தான் தேங்க்ஸ் சொன்னேன்" என்றாள். பிரவேந்திரன் முழித்துக் கொண்டு நின்றிருந்தான். "இதெல்லாம் நான் பண்ணவே இல்லையே, இதெல்லாம் யார் பண்ணுவா? அன்னைக்கு அப்படிதான் ஃபீஸ் கட்டினதா சொன்னா, இப்போ வேற என்னமோ சொல்றா. அப்படின்னா எனக்கு முன்னாடி வேற யாரோ இருக்காங்க, அது யாரா இருக்கும்?" என்று மனதிற்குள்ளே யோசித்துக் கொண்டு நின்றிருந்தான். அதித்தி அவனது யோசனையை கலைத்து, "என்னாச்சு சார்?" என்று கேட்டாள். "ஒன்னும் இல்ல அதித்தி, எல்லாமே உன் மேல இருக்கிற அக்கறையினாலதான் டிடெக்டிவ் அப்பாயிண்ட் பண்ண" என்றான். "அதுக்குதான் தேங்க்ஸ் சொன்னேன்" என்று அதித்தி சொல்லிவிட்டு வகுப்பிற்கு சென்றாள். மருத்துவமனையில் அர்ஜுனின் அறையில் அர்ஜுன் இருக்கையில் அமர்ந்திருக்க அவன் அருகிலே பாரியும் நின்று கொண்டிருந்தான். இவர்கள் இருவருக்கும் எதிரில் அதித்தியை கவனிக்க சொன்ன டிடெக்டிவ் நின்று முழித்துக் கொண்டிருந்தான். பாரி கோபமாக அந்த டிடெக்டிவை பார்த்து, "ஒரு பொண்ணுக்கு தெரியாம அந்த பொண்ண உன்னால ஃபாலோ கூட பண்ண முடியல, உன்னெல்லாம் யாரு டிடெக்டிவ் வேலைக்கு எடுத்தது? அந்த பொண்ண கவனிக்க உன்னை அனுப்புனா உன்னை கவனிக்கவே ஒரு ஆள் அனுப்பணும் போல" என்று கேட்டான். டிடெக்டிவ் அதே போல் முழித்துக் கொண்டு நிற்க அர்ஜுன் அவனை பார்த்து, "அந்த பொண்ணுகிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிட்டியா?" என்று தன்மையான குரலில் கேட்டான். உடனே டிடெக்டிவ் அவனிடம், "இல்ல சார், உங்க பேரு மட்டும் சொல்லல, அவங்க கேட்டுட்டே இருந்தாங்க, ஆனா நான் சொல்லவே இல்ல, அவங்களுக்கு நீங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது" என்றான். அர்ஜுனும் நக்கலாக, "ரொம்ப சந்தோஷம்" என்றான். பாரி கோபமாகவே அந்த டிடெக்டிவை பார்த்து, "அதான் எல்லாத்தையும் சொன்னியே, பேரையும் சொல்லியிருக்க வேண்டியதுதானே, எதை சொல்லணுமா அதை சொல்லாம எதை சொல்லக்கூடாதோ அதை அப்படியே சொல்லிட்டு வந்திருக்க" என்று திட்டிக் கொண்டிருந்தான். அர்ஜுன் அமைதியாக, "பாரி விடுடா" என்று சொல்லி அந்த டிடெக்டிவை பார்த்து, "சரி விடுங்க, நான் சொல்ற ஆள் அந்த பொண்ணு பின்னாடி வரானான்னு கவனிங்க" என்று சொல்லி பிரவேந்திரனின் போட்டோவை காட்டினான். அந்த டிடெக்டிவும் சரி என்று சொல்ல அர்ஜுனும் அவனிடம், "ஓகே, நீங்க கிளம்புங்க" என்றான். அந்த டிடெக்டிவ் கிளம்பிய பிறகு பாரி அர்ஜுனிடம், "இன்னும் ஏண்டா அமைதியா இருக்க? வாடா, அதித்தி கிட்ட போய் எல்லா உண்மையையும் சொல்லலாம். அன்னைக்கு அதித்திய 4 குடிகாரன் கிட்ட இருந்து காப்பாத்தினதும் நீதான், அவளுக்காக ஃபீஸ் கட்டினதும் நீதான், இப்போ அவ பாதுகாப்புக்காக இதெல்லாம் பண்றதும் நீதான். ஆனா அதுக்கான கிரெடிட்ஸ் மட்டும் அவன் எடுத்துப்பானா?
இப்பவே அவகிட்ட எல்லா உண்மையையும் சொல்லப் போறேன். அந்த பிரவேந்திரனை பத்தி அவளுக்கு தெரியட்டும் என்றான். அர்ஜுன் அதே அமைதியான குரலில், நீ போய் சொன்னா மட்டும் அவன் நம்பிட போறாளா? அவளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே அவளை அதிகமா வெறுக்கிற ஆள் நானாதான் இருப்பேன். அப்படியே இருந்துட்டு போறேன். அவளுக்காக என்னைக்கு உண்மையெல்லாம் புரியுதோ அன்னைக்கு புரியட்டும். பாரி வெறுப்பாக, இப்படியே உட்கார்ந்துட்டு நாளைக்கு அதித்திய ஓன்கிட்ட இருந்து அவன் பறிச்சுட்டு போயிடுவான் என்றான். அதித்தியை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது என்றான். பாரி சலித்துக்கொண்டே, அட போடா, உன்னோட அமைதியே அவளை ஒரு நாள் ஆபத்துல தள்ளிவிட போகுது பாரு என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். அர்ஜுன் அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தான். அடுத்த நாள் கல்லூரி விடுமுறை. அதித்தி வீட்டில் வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். அவள் வீட்டில் இருப்பதால் அர்ஜுனும் மருத்துவமனைக்கு செல்லவில்லை. அறையில் அமர்ந்து சர்ஜரி செய்யப் போகும் ரிப்போர்ட்டை பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து கை கால்களை நீட்டி சோம்பல் முறித்துக்கொண்டே பால்கனிக்கு வந்து பார்க்க, அங்கே தோட்டத்தில் பூக்களுக்கு மத்தியில் பூக்களுடன் பூக்களாக நின்று கொண்டிருந்தாள் அதித்தி. சேச்சி பூக்களை பறித்துக் கொண்டிருக்க அதித்தி அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தாள். அதை அர்ஜுன் முகமலர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது வீட்டிற்கு வெளியில் கேட் செக்யூரிட்டிகளுக்கு யாருடனோ ஏதோ வாக்குவாதம் நடந்து கொண்டிருப்பதை பார்த்தான். அதே சமயத்தில் அறைக்குள் அலுவலக வேலைகளை செய்து கொண்டிருந்த மோகனும் கேட்டிற்கு வெளியே நடப்பதை சிசிடிவி கேமரா வழியாக பார்த்துவிட்டு வெளியில் நிற்பவர்களை உள்ளே அனுப்பும்படி இன்டர்காம் வழியாக கேட் செக்யூரிட்டிகளுக்கு அனுமதி கொடுத்தார். செக்யூரிட்டிகளும் அந்த பிரம்மாண்டமான கேட்டை திறந்து அவர்களை உள்ளே அனுமதிக்க ரங்கநாயகியின் குடும்பம் உள்ளே வருவதை அர்ஜுன் பார்த்தான். மோகன் மேக்தா வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்து உள்ளே வந்தால் தாவணி பாவாடையை அணிந்த கிராமத்து கிளி. ஆனால் அது பைங்கிளியா இல்லை வெட்டுக்கிளியா என்பது அர்ஜுனுக்கு போக போகத்தான் தெரியும். ரங்கநாயகி எப்படியாவது தன் மகள் காஞ்சனாவை அர்ஜுனுடன் சேர்த்து வைத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கிறாள். காஞ்சனாவும் அர்ஜுனை தன் வலையில் சிக்க வைத்து இவ்வளவு பெரிய வீட்டில் ராணி போல ஆட்சி செய்யும் எண்ணத்தில் வந்தாள். அவர்கள் வீட்டை பார்த்து வாயடைத்து போய் வருவதை அர்ஜுன் மேலே பால்கனியில் இருந்தபடி பார்த்து கொண்டுதான் இருந்தான். தோட்டத்தில் இருந்த அதித்தியும் சேச்சியும் அவர்களை பார்த்தார்கள். அதித்தி உள்ளே வந்தவர்களைச் சுட்டிக்காட்டி, இது யார் அக்கா என்று சேச்சியிடம் கேட்டாள். சேச்சியும் அதித்தியிடம், இவங்க பேரு ரங்கநாயகி. இவங்க சந்திரிகா மேடமோட அண்ணி. அவங்க பக்கத்துல வர 2 பேரும் அவங்க பிள்ளைங்க என்றாள். சேச்சியும் அதித்தியும் உள்ளே வந்தார்கள். ரங்கநாயகி சந்திரிகாவை பார்த்துவிட்டு கொஞ்சி வழிந்தாள். அறையிலிருந்து எட்டி பார்த்த மோகன் அவர்களைக் கண்டு கடுப்பாக மீண்டும் உள்ளே சென்று விட்டார். அதை ரங்கநாயகி கவனிக்க தவறவில்லை. எல்லாமே பழைய மனக்கசப்புகள்தான். சந்திரிகா மோகனை காதலிப்பது தெரிந்து அவளை ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பியவள்தான் ரங்கநாயகி. அவளின் செயலை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் மனம் சந்திரிகாவிடம் இருந்தாலும் அந்த மனம் மோகனிடம் இல்லை. அவர்களை வெறுப்பாகத்தான் எப்போதும் பார்ப்பார். காஞ்சனா சந்திரிகாவின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாள். அவள் திடீரென காலில் விழுவாள் என சந்திக்கவும் எதிர்பார்க்கவில்லை. காஞ்சனா சுற்றிமுற்றியும் அர்ஜுனை தேடிக்கொண்டு இருந்தாள். அவள் அர்ஜுனை இதுவரை போட்டோவில் மட்டுமே பார்த்துள்ளாள். நேரில் கண்டதில்லை. அப்போது மாடிப்படியிலிருந்து மெதுவாக இறங்கி வந்தான். அவனை பார்த்து காஞ்சனா அசந்துவிட்டாள். 6 அடி உயரத்தில் விரல் பட்டாலே சிவந்துவிடும் நிறத்தில் அவனின் கண்களை மறைத்தபடி முன்னால் விழுந்து கிடந்த அவனது முடியும், நல்ல திடகாத்திரமான உடல் அமைப்புடன் டீ-ஷர்ட் அணிந்து கொண்டு நடந்து வந்த அவனது அழகில் மயங்கி காஞ்சனா பார்த்தாள். அர்ஜுனை பார்த்த ரங்கநாயகி, அட, இதுதான் நம்ம அர்ஜுனா. இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டான். எப்படி அர்ஜுன் இருக்க என்று 32 பற்களும் வெளியே தெரிய கேட்டாள். அர்ஜுன் பதில் சொல்லாமல் வெறுப்பாக முகத்தை திருப்பிக் கொண்டான். மோகனின் அதே மனம்தான் அர்ஜுனுக்கும் போல. ரங்கநாயகியை மதிக்காமல் இப்படி செய்தது ரங்கநாயகியின் மூத்த மகன் செல்லதுரைக்கு கோபம்தான் வந்தது. அதை வெளியில் காட்டாமல் அமைதியாக நின்றிருந்தான். ரங்கநாயகி அதித்தியை பார்த்துவிட்டு, நீ யாருமா என்று அவளிடமே கேட்டாள். ரங்கநாயகிக்கும் காஞ்சனாவுக்கும் அவள் அர்ஜுனின் காதலி என்று சொல்லிவிடுவாளோ என்ற பயம். அவள் சொல்லும் பதிலை எதிர்பார்த்து அவள் முகத்தை உன்னிப்பாக கவனிக்க, அதித்தி ரங்கநாயகியிடம், நான் வந்து இந்த வீட்டோட வேலைக்காரி சாந்தமான குரலில் சொன்னாள். சந்திரிகாவுக்கு தன் மீது நெருப்பை அள்ளி வீசியது போல அதித்தியின் பதிலிருந்தது. அதித்தியின் மீது சந்திரிகா கோபம் கொண்டாள். சந்திரிகாவுக்கு அப்படியிருந்தால் அர்ஜுன் அவளின் வார்த்தையில் கொலைவெறி கொண்டான். கோபத்தில் தான் பிடித்திருந்த மாடிப்படிக்கட்டின் பக்கவாட்டிலிருந்த கைப்பிடியை ஓங்கி அடித்துவிட்டு திரும்பி சென்றான். அவன் அடித்ததில் அந்த கைப்பிடியின் அடியிலிருந்த கண்ணாடி தடுப்புகள் லேசாக விரிசல் கண்டது. ரங்கநாயகி அதித்தியை பார்த்து, வேலைக்காரியா என்று ஏளனமாக சொல்ல வர அர்ஜுன் தட்டிய அந்த சத்தத்தில் திரும்பி நின்றாள். அனைவரும் அர்ஜுனையே பார்க்க. சந்திரிகா சேச்சியை அழைத்து, இவங்க எல்லாரும் தங்க ரூம் கொடுங்க என்றாள். சந்திரிகாவுக்கு இவர்கள் வந்ததில் மோகன் எப்படியும் கோபத்தில் இருப்பார் என்பது நன்றாக தெரியும். அதனால் அவரை பார்க்க அவர் அறைக்கு சென்று விட்டாள்.
ரங்கநாயகியும் காஞ்சனாவும் வீட்டின் பிரம்மாண்டத்தை பார்த்து வாய் பிளந்து சுற்றி பார்த்து கொண்டே சேச்சி பின்னால் சென்றனர். அர்ஜுன் மாடியிலிருந்து இவர்கள் செய்யும் அலப்பறையை பார்க்க அப்போது அங்கு நின்றிருந்த அதித்தியை செல்லதுரை ஒரு மார்க்கமாக பார்ப்பதை அர்ஜுன் மேலிருந்தபடி பார்த்தான். அவனுக்கு கோபத்தில் முகம் சிவந்து கொண்டது. ஆனால் அதித்தி செல்லதுரை பார்ப்பதை கவனிக்கவில்லை. அதித்தி என்று குரல் கொடுத்தான் அர்ஜுன். அதித்தி மேலே தலையை நிமிர்ந்து பார்க்க அவன் விரலை காட்டி மேலே வா என்றான். அதித்தியும் மேலே செல்ல செல்லதுரை மேலே நின்றிருந்த அர்ஜுனை கோபமாக முறைத்தான். அதேபோலத்தான் அவனையும் அர்ஜுன் முறைத்து கொண்டு நின்றான். அர்ஜுன் அருகில் சென்று அதிதி என்னவென்று கேட்க அர்ஜுன் கீழே நின்றிருந்தவனை முறைத்தவாறே அவனின் அறைக்கு பக்கத்திலே இருக்கும் ஒரு அறையை விரல் நீட்டி காட்டி, இனிமேல் இதுதான் உன்னோட ரூம், உன் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்க வை என்றான். அதிதி புரியாமல் அர்ஜுனை பார்த்து, சார், நான் எப்பவும் இருக்க இடத்திலேயே இருந்துக்கிறேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ஹால்லையே படுத்துக்கிறேன் என்றாள். இப்ப போய் உன் திங்ஸ் எடுத்துட்டு வரியா, இல்ல அந்த இடத்துலயும் ஏதாவது பொருள் வாங்கி வைக்கட்டுமா என்று கேட்டான். அதிதி ஒரு அப்பாவி பார்வை பார்த்து கொண்டே கீழே இறங்க அர்ஜுன் அவளை பார்த்து, ஏய் நில்லு, எங்க போற என்று கேட்டான். என்னோட திங்ஸ் எடுத்துட்டு வர்றதுக்காக சார் என்றாள். நீ ரூமுக்கு போ, நான் வேற ஆளை எடுத்துட்டு வர சொல்றேன் என்று அர்ஜுன் சொல்ல அதிதி அவனிடம், சார், திடீர்னு எனக்கெதுக்கு ரூம் என்று கேட்டாள். அர்ஜுன் கீழே முறைத்து கொண்டு நிற்கும் செல்லதுரையை பார்த்து கொண்டே, இப்போல்லாம் தெருவுல போற வெறிநாய் வீட்டுக்குள்ள வரைக்கும் வருதான், தெரியாம உன்னை கடிச்சு வச்சுட்டா என்ன பண்றது, அதுக்காகதான் போ ரூமுக்குள்ள என்று அர்ஜுன் அவளை அதட்ட அறைக்குள் ஓடிவிட்டாள். செல்லதுரை அவனை முறைத்தபடியே அங்கிருந்து சென்றான். அறைக்குள் வந்த அதிதி அறையை சுற்றி பார்த்து கொண்டிருக்க அப்போது அர்ஜுன் அவளின் பின்னால் வந்து நின்றான். அவன் வந்தது தெரியாமல் அதிதி பின்னால் நகர அவன் மார்பில் இடித்து நின்றாள். அவனை இடித்ததில் அதிதி திரும்ப பார்க்க அவளை அப்படியே நிறுத்தி அவள் முதுகை தன் நெஞ்சோடு உரசும்படி பிடித்து கொண்டவன், இது ஏன் வீடு, இங்க நீ எங்கே இருக்கணும்னு நான் தான் சொல்லுவேன், புரியுதா உனக்கு? இனிமே நீ இந்த ரூமுக்குள்ளதான் இருக்கணும். அப்புறம் எதுக்காக நீ அவங்க கிட்ட உன்னை வேலைக்காரின்னு நீயே சொன்ன என்று கேட்டான். நீங்க தானே சார் நான் இந்த வீட்டு வேலைக்காரின்னு என்கிட்ட சொன்னீங்க என்று பயந்த குரலில் சொன்னாள். நீ இந்த வீட்ல யாருன்னு நான் தான் சொல்லணும். இனிமேல் யார்கிட்டவாவது உன்னை வேலைக்காரின்னு நீயே சொல்லிட்டத நான் பார்த்தக்கூடாது என்று கோபமாக சொன்னான். அதிதி தயங்கிய குரலில், நான் யாருன்னு கேட்டா என்னன்னு சொல்றது என்று கேட்க, அது இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கே தெரியும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல அதிதியின் துப்பட்டா அர்ஜுனின் கையில் சிக்கிக்கொண்டு அவனோடு சேர்ந்து அவளை இழுக்க அர்ஜுனும் துப்பட்டாவை எடுத்துவிட குனிய அவள் திரும்பிய வேகத்தில் அதிதியின் பட்டு இதழ்கள் அர்ஜுனின் கன்னத்தில் ஒற்றி வந்தது. அர்ஜுனுக்கு அவளிடமிருந்து கிடைத்த எதிர்பாராத முத்தம். அர்ஜுன் திகைப்புடன் அவளை பார்த்து நின்றிருந்தான். அவனின் உயரத்திற்கு அவளால் எட்ட முடியாமல் அதிதி எக்கி எக்கி பார்த்து துடைத்துவிட அவனுடைய கைகளோ அவளின் இடையை தேடி ஓடியது. அவளின் இடையை சுற்றி வளைத்து தன்னோடு சேர்த்து தூக்கி பிடிக்க அதிதி மிரண்டு போனாள். சார், என்ன பண்றீங்க, என்ன விடுங்க என்று அழுகாத குறையாக கேட்டாள். என் கன்னத்தை துடைச்சிட்டு அப்புறம் இறங்கிக்கோ என்று அர்ஜுன் சொல்லி அவளின் இடையை இறுக்கி பிடிக்க அதிதி வேக வேகமாக அவனின் கன்னத்தை துடைத்தாள். அவள் பதட்டத்துடன் துடைத்துக் கொண்டிருக்க அர்ஜுனுக்கு அவளின் நறுமணம் ஏதோ செய்ய அவளை கீழே இறக்கிவிட்டு வேகமாக அறையை விட்டு வெளியே சென்று விட்டான்.